ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா சண்டே ஸ்பெஷல் தாங்க. கூடவே நிறைய டிப்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். சின்ன மினி விலாக் தான் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு நம்ம வீட்டில் அந்த அன்றைக்கி சங்கரா மீனும் கனவா மீனும் ஃப்ரை ஸ்பெஷலாக செஞ்சோம். ஃபஸ்ட்டு ரெண்டையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. என்ன நிறைய டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரியாணிலேருந்து எடுத்துக்கலாம். பிரியாணின்னு சொன்னாலே இன்னமும் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சீக்கிரம் கெடக்கூடாது, விறகடுப்பில் தம் போட்ட மாதிரி இருக்கணும். சிக்கன் பிரியாணின்னு சொன்னாலே சிக்கனில் நல்லா உப்பு காரம் பிடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா, வெங்காயத்தை உப்பு போட்டு நல்லா ப்ரௌனாக விட்டிங்கன்னா சீக்கிரம் கெடாது. அப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதும் கறி போட்டுங்க. கறி போட்டு கறியை நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கரம் மசாலா, நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் எது வேணாலும் சேர்த்திட்டு அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் விடும்போது உப்பு காரம் எல்லாம் கறியில் நல்லா பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி போடுங்க. அதே மாதிரி தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக பழுத்த தக்காளியாக முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப் தான் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. மட்டனில் உப்பு காரம் சீக்கிரம் பிடிக்குங்க, ஆனால் சிக்கனில் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே சமயத்தில் நான் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்த்த மாட்டேன். சிக்கன் பிரியாணிக்கு மட்டனுக்கு தான் சேர்த்துவேன். ஏன்னா தயிர் நம்ம சேர்த்துற உப்பு காரத்தையே அடக்கும். அதனால் சிக்கன் பிரியாணிக்கு தயிர் சேர்த்த மாட்டேன், மட்டனுக்கு சேர்த்துவேன். சிக்கன் ஹார்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா தயிர் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது கூட இது எல்லாம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். இந்த டைமில் புதினா கொத்தமல்லி சேர்த்து முக்கியமாக சுடுதண்ணி ஊற்றுங்க. சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த விறகடுப்பு தம் வரும். 1 டம்ளர் அரிசினா 1.25 டம்ளர் தண்ணின்னு கணக்கு வச்சு ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை. தண்ணி கொதிக்கும் போதே போட்டுறாதீங்க அரிசி. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டு அப்புறம் திறந்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி லைட்டாக மிதந்து கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பி ஊறின மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது இப்படி இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டைமு. இப்போ எடுத்து ஒரு தோசைக்கல்லோ ஏதாவது சூடு பண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு தூக்கி வைங்க. வச்சுட்டு கல்லை ஹீட் பண்ணாதீங்க. கல் இல்லை அப்படின்னா ஃபுல் சிம் பண்ணி அடுப்பையே தம் போட்டு மூடி வச்சு 20 நிமிஷம் விடுங்க. நீங்கள் தோசைக்கல்லை வச்சாலும் சரி வைக்கலினாலும் சரி 20 நிமிஷம் தம் விடுங்க, கரெக்டாக இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். ஸ்பெஷல் அந்த அன்றைக்கி வீட்டில் என்னென்னா கனவா மீன் தான். கனவா மீனும் அப்படித்தாங்க. சங்கரா மீனுக்கு மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற மசாலாவிலேயே லாஸ்ட்டாக இருந்த மசாலாவில் இந்த மீனை போட்டு பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு. எண்ணெயில் ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் இதே சேம் மெத்தடில் கிரேவியாக பண்ணிவிட்டு நீங்கள் கனவா போட்டுடலாம். ஏன்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணுங்க. ஏன்னா கொஞ்சம் அது வெடிக்கும். அதனால தான் நான் பார்த்து பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் கனவா மீனை பொறுத்தளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறாங்க. என்னென்னா ஒத்த தலைவலி இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஃப்ரை பண்ணி எடுத்த எண்ணெயிலேயே பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துனா ரொம்ப நல்லது. கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்தி நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு தக்காளி நான் சேர்த்துக்கிட்டேன். எடுத்துருக்கிற கனவா பொறுத்தளவுக்கு வெங்காய தக்காளி சேர்த்திக்கோங்க. அது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இந்த 3 சேர்த்திட்டு வேணுங்கிற உப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கோங்க. ஏன்னா உப்பு ரொம்ப பிடிக்காது. மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்திக்கோங்க. இது நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஏதாவது சேர்த்துறீங்கன்னா சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி அதுக்கப்புறம் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போய் குக் ஆகி அந்த பொங்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் சீரகத்தூள் சேர்த்திக்கோங்க. மோஸ்ட்லி நான்வெஜ் செய்யும்போது சீரகத்தூள் சேர்த்துனா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா நான்வெஜ் கறிக்கும் சரி மீனுக்கும் சரி சீரகத்தூள் சேர்த்தி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக அந்த கனவா பொரிச்சு வச்சுருக்கிற கனவாவையும் சேர்த்தி மூடி போட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நல்லா வெந்து சுருண்டு வரும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை என்ன சேர்த்துவீங்களோ எல்லாம் சேர்த்தி திருப்பவும் நல்லா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்லிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி அப்படி தாங்க, கரெக்டாக இருக்கும். அந்த 20 நிமிஷம் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கிண்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்திருக்கும். பர்ஃபெக்டாக வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி கிண்டி பிரியாணி எடுக்கும்போது உங்களுக்கு கரண்டியில் கொஞ்சம் கூடிய ஒட்டாது பிரியாணி. அது பிசுப்பு எல்லாமே இப்படி எண்ணெய் தெளிஞ்சு நிற்கும். இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு பிரியாணி கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் அந்த அன்னைக்கு இதாங்க ஸ்பெஷல். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் சொல்லுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.